பகுதி வரப்போகுது இந்த நீர்நிலை இருக்கு. அதுல முதலாவது தலைப்பு நான் பார்க்க போறது அடர்த்தி. இந்த அடர்த்தின்ற டாபிக்லுக்கே நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இந்த டாபிக்கை நாங்க இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோமே. சரி, தலைப்பு போட்டுக்கோங்க. அடர்த்தி. அடர்த்தி குறியீடு வந்து ரோ. அடர்த்தி குறியீடு வந்து ரோ. சரியா? டாபிக் வந்து அடர்த்தி, குறியீடு வந்து ரோ. சரியா? ஓகே தானே? ரைட். அடர்த்திண்டா உங்க எல்லாருக்கும் தெரியும் யாருன்னு சொல்லி ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. மிச்சம் நாம தடமாறி கொண்டு ஈக்காம டெபினிஷனுக்கு டிரெக்டா போம் எழுதிக்கோங்க. ஓரலகு கனவளவு பதார்த்தத்தின் திணிவானது அடர்த்தி எனப்படும். ஓரலகு கனவளவு பதார்த்தத்தின் திணிவானது அடர்த்தி எனப்படும். ஓரலகு கனவளவு பதார்த்தத்தின் திணிவானது அடர்த்தி எனப்படும். அதாவது ஓரலகு கனவளவுன்னு நாங்க சொல்றது எஸ்ஐ யூனிட் படி 1 மீட்டர் கியூப். 1 மீட்டர் ஒரு பாக்ஸ் ஒன்ன கன்சிடர் பண்ணி எடுத்தோம்டா அந்த பாக்ஸுள்ளுக்கு அடைக்கக்கூடிய பதார்த்தத்திட திணிவை நாங்க சொல்லுவோம் வந்து அடர்த்தின்னு சொல்லி. சரியா புள்ளவல்? அதைத்தான் அடர்த்தின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப எங்களோட டெபினிஷன்ல எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு போவேலும் ஓரலகு கனவளவு பதார்த்தத்திட திணிவு தான் அடர்த்தின்னு சொன்னா அப்ப அடர்த்திக்குரிய சமன்பாடாக எனக்கு எழுதேலும் அந்த பதார்த்தத்திட திணிவை நான் கன்சிடர் பண்ணி அது ஈக்கிற கனவளவால நான் பிரிச்சென்று சொன்னா ஓரலகு கனவளவு பதார்த்தத்திட திணிவு எனக்கு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் அடர்த்தி. ஆகவே அடர்த்திக்குரிய சமன்பாடாக எங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவின் கீழ் கனவளவு. ஓகே. அடர்த்திக்குரிய குறியீடு ரோ, திணிவுக்குரிய குறியீடு சிம்பலின், கனவளவுக்குரிய குறியீடு கேபிட்டல் வி. ஓகே. அப்ப அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. பாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை. we can use this anywhere. ரைட். எங்க வேண்டாலும் எங்களுக்கு யூஸ் பண்ணேலும் அடர்த்திக்குரிய அழகை போட்டுக் கொள்ளலாம். அடர்த்திட அழகு வந்து திணிவின் கீழ் கனவளவு என்று சொன்னா கிலோகிராம் மீட்டர் -3. அடர்த்திட பரிமாணத்தை பார்த்தோம்டா ml-3. அவ அடர்த்தி எண்ணிக்கணியமா காவிக்கணியமான்னு பார்த்தோம்டா திணிவொரு எண்ணிக்கணியம், கனவளவு ஒரு எண்ணிக்கணியம். ஏண்டா நீளம் தர நீளம்ட கொல பரப்பளவு காவிக்கணியம் ஆயிடும். அந்த காவியும் இன்னொரு நீளம், அதுவும் இன்னொரு காவியை காவியும் காவியும் பெருக்கப்பட்டா கனவளவு எண்ணி ஆகிடும். ஆகவே அடர்த்தி வந்து எங்களோட எண்ணிக்கணியம் திணிவின் கீழ் எண்ணிக்கணியம் கனவளவு பிரிக்கப்பட்டனால அடர்த்தியோர் எண்ணிக்கணியம். அப்ப அது எழுதிக்கோங்க. அடர்த்தியோர் எண்ணிக்கணியம் ஆகும். அதையும் நோட் பண்ணிக்கொள்ளணும். குயிக் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அவசரமா நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அவசரமா தான் நான் போவேன். அவசர அவசரமா ஒர்க் பண்ணணும். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தியில அழகா போட்டிக்கிறோம், அடர்த்தியில பரிமாணத்தை போட்டிக்கிறோம். கடைசியா அடர்த்தியோர் எண்ணிக்கணியம் சொல்லி போட்டுக்கோங்க. இந்த சமன்பாடுகளுக்கு இன்னொரு சமன்பாடை நான் வெளியெடுக்க போறேன். அது சமன்பாடு அல்ல, எழுவாய் மாற்றம் செஞ்சு பொதுவாக திணிவுக்கு நாங்க பயன்படுத்த போற சமன்பாடாக இந்த அடர்த்திக்குரிய கனவளவுக்குரிய கோவை, அதாவது அடர்த்தியின் கனவளவு சார்பாகவும் எனக்கு திணிவை சொல்லும். இது பொதுவாக பயன்படுத்துறதுனால இதை எழுவாய் மாற்றம் செஞ்சு எடுத்துக்கோறேன். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவுண்டா திணிவு வந்து அடர்த்தி கனவளவு தர அடர்த்திக்கு சமன். திணிவு வந்து கனவளவு தர அடர்த்திக்கு சமன். சரியா? வீரோ வீரோ. இந்த வீரோ வீரோ வீரோன்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். திணிவு வந்தாவே வீரோன்னு போடுவோம். அதனாலதான் நான் அதையும் எடுத்து காட்டிக்கிறேன். கீழே இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கீழே இதையும் நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. ஃபர்ஹா, நேத்து உங்களுக்கா நான் கிளாஸ் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் ஃபர்ஹா. 8:30க்கு போட்டோம் கஷ்டப்பட்டு. why didn't you come then? உங்களுக்கு கிளாஸ் ரீஷெடியூல் ஆகி டைம் என்ன சேஞ்ச் ஆயிடுச்சோ? ரைட். ஓகே. அப்ப இப்ப நான் அடர்த்தின்னு ஒரு ஆள் படிச்சிருக்கிறோம். இவருக்குரிய சில உதாரணங்களை பார்க்கலாம். போட்டுக்கோங்க. பதார்த்தங்களின் அடர்த்திகள் சில. பதார்த்தங்களின் அடர்த்திகள் சில. பதார்த்தங்களின் அடர்த்திகள் சில. அதுல முதலாவது மண்ணெண்ணெயின் அடர்த்தி. மண்ணெண்ணெயின் அடர்த்தி எவ்வளோ? 800 கிலோகிராம் மீட்டர் -3. அதுக்கு பிறகு நீரின் அடர்த்தி. இல்ல அது பிரச்சனை இல்லை, நான் கேட்டுக்கொண்டேன்.
மேபி உங்களுக்கு லிங்க் என்னமாலும் கிடைக்காம ப்ராப்ளம்னால வரலையோ தெரியாவே தான் நான் கேட்டுக்கொண்டேன். இந்த கிளாஸ் முடிவுக்கு 9:30 பாஸ் ஆயிடுச்சு. ரைட், ஓகே ஃபைன், பிரச்சனை தான் நான் கேட்டுக்கொண்டேன். ரைட், நீரின் அடர்த்தி எவ்வளவு புள்ள தெரியுமா உங்களுக்கு? 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் இடைவெளி விடுங்க. அவர் அடுத்தது உருக்கின் அடர்த்தி. உருக்கின் அடர்த்தி உருக்கு உருக்கு உருக்கின் அடர்த்தி 8000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அடுத்தது முக்கியமான ஒரு ஆள் ரசத்தின் அடர்த்தி. ரசத்தின் அடர்த்தி வந்து ஈக்கிரத்தை கொஞ்சம் நல்லா தெரியாது தான் 13600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இது எல்லாத்தையும் இதை தெரியாமல் கொண்டு வர போறாரு. ரசத்தின் அடர்த்தி, இது உருக்கின் அடர்த்தி, நீரின் அடர்த்தி, இது மண்ணெண்ணெயின் அடர்த்தி. சரியா? பொன்னின் அடர்த்தி. பொண்ட அடர்த்தி சரியான கூட. பொண்ட அடர்த்திக்கு தானே சரியான கூட. பொன்னின் அடர்த்தி 19000 கிலோகிராம். 19000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. சரியா? 19000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியை உடையது பொன். பொன் வந்து 19000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியை உடையது. அப்ப இந்த விலையில பார்த்தோம்டா ஒரு மீட்டர் கணம் ஒரு மீட்டர் கணம் பாக்ஸ் ஒன்று எனக்கு புதையலா கிடைச்சுன்னு சொன்னா, தங்க மீக்கிற ஒரு மீட்டர் கணம் ஒரு மீட்டர் கணம் பாக்ஸ் உண்டு புதையலா எங்களுக்கு கிடைச்சா அதுல இருக்கிற தங்கத்துல திணிவென்னா 19000 கிலோகிராம் புள்ளவல். 19000 கிலோகிராம் 19000 கிலோகிராம்னு எங்களுக்கு தெரியும் வந்து 8 கிராம் தங்கத்தான் நாங்க ஒரு பவுண்டு சொல்லுவோம். அப்ப இதுக்கு எத்தனை 8 கிராம் ஈக்கி? இதுக்கு எத்தனை 8 கிராம் ஈக்கின்னு பாக்கணும். இதை நான் 19 தர 16 கீழ் 8ன்னு போடணும். ஏன்னா 8ன்னு போடணும். சரி பரவாயில்ல, 19 நாங்க 16 எடுப்போமே, குறைச்சு எடுப்போமே. அவர் 2 வரும். 2 தர 16 பவுனிக்கு. 2 தர 16 பவுனிக்கு. ஒரு பவுன் வந்து எவ்வளவு போகுது? 2.5 லட்சம் போடுவோமா? ரைட், 2.5 லட்சம் போட்டோம்னு சொன்னா இவ்வளவு பெரிய சல்லி புள்ள ஒரு மீட்டர் கியூப் ஒரு மீட்டர் கியூப் ஒரு மீட்டர் கியூப் சாரி ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் கியூப் ஒரு மீட்டர் பாக்ஸ் உங்களுக்கு பொன்னிந்தா அதோட பொறுமதி இவ்வளவு வரும். அதாவது ஆகப்பெரிய திணிவுடையது பொன் 19000 கிலோகிராம வச்சு கொண்டிருக்கும். நீங்க லேசிப்பட்ட மாதிரி பாரம் இல்ல, சரியான பாரம். அதைத்தான் நீங்க கழுத்துல கையில எல்லாம் போட்டுக்கொண்டு திரிகிறீர்கள். ஓகே சரி, ஜோக்ஸ் அபார்ட். அடுத்த தலைப்பு போடுங்க. தொடர்படர்த்தி. தொடர்படர்த்தி தொடர்படர்த்தி இது பெருமானம் 5 தர 10,500 ரூபாய். 5 தர 10,500 ரூபாய்க்குள்ள கிட்டத்தட்ட 5000 பில்லியன் கிட்ட வருது. சரி ஓகே. தொடர்படர்த்தி. தொடர்படர்த்தின்றதுக்கு குறியீடு போட்டுக்கோங்க புள்ளகள். தொடர்படர்த்தி. தொடர்படர்த்தியோட குறியீடு வந்து சிம்பிள் எஸ். தொடர்படர்த்தி சிம்பிள் எஸ். தொடர்படர்த்தி. தொடர்படர்த்தின்னா என்னான்னு சொன்னா தொடர்படர்த்தின்னா என்னான்னு சொன்னா புள்ளகள், ஒரு பதார்த்தத்துல அடர்த்தி வந்து நீர்ட அடர்த்தி மாதிரி எத்தனை பங்குன்னு கொம்பேர் பண்ணி பாக்குறது தான் தொடர்படர்த்தி. அதுக்கு இன்னொரு பேர் வீக்கி சார் அடர்த்தின்னு சொல்லுவோம். சரியா? சார் அடர்த்தின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நான் டெபினிஷன் தர கூட சார் அடர்த்தின்னு தரேன். எழுதிக்கோங்க புள்ளகள். பதார்த்தம் ஒன்றின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் உள்ள விகிதம், பதார்த்தம் ஒன்றின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் இடையில் உள்ள விகிதம், பதார்த்தம் ஒன்றின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் இடையிலுள்ள விகிதம் அப்பதார்த்தத்தினது சாரடர்த்தி எனப்படும். அப்பதார்த்தத்தினது சாரடர்த்தி எனப்படும். பதார்த்தத்தினது சாரடர்த்தி எனப்படும். சாரடர்த்தின்னு தொடர்படர்த்தி சாரடர்த்தி எல்லாம் ஒரே ஆட்கள் தான். அப்ப நான் தலைப்பு இது ஈக்குவேஷன் போட்டோன்னு சொன்னா சாரடர்த்தி. சாரடர்த்தின்றது பதார்த்தத்தின் அடர்த்தி பதார்த்த அடர்த்தி